வணக்கம். மதிய மதுரை மத்திய தொகுதி நம்ம டிஎம்கே வேட்பாளர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் இப்போ மறுபடியும் டிஎம்கே கட்சியில் அதே தொகுதியில் நிற்கிறாரு. ஏற்கனவே அந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சு நிதியமைச்சராக போட்டாங்க. டிஎம்கே கட்சி நிதியமைச்சராக போட்டு ஒரு வருடம் தமிழ்நாட்டு மக்கள் ஃபுல்லாக ஆஹா ஓஹோ மத்திய அமைச்சர் செம்மையாக பண்ணுறாரு. மத்திய அமைச்சர்ன்ற நிதியமைச்சர் தமிழக நிதியமைச்சர் செம்மையாக பண்ணுறாருப்பா, படித்தேன் தான்ப்பா, நல்லா அரசியல் பண்ணுறாருப்பான்னு நல்லா புகழ்ந்தாங்க. புகழ்ந்த ஒரு வருடத்துலேயே பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஒரு ஆடியோ லீக் ஆச்சு. ஒரு வருஷத்துலேயே 30,000 கோடி ஊழல் பண்ணுறாங்கப்பா, என்னப்பா கட்சி இது அப்படின்ட்டு அவங்க கட்சிக்குள்ளே யார்கிட்டயே பேசியிருக்காப்புல. டிஎம்கே பற்றி பேசின அந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து தலைவரை அப்படியே டிஎம்கே கட்சி அப்படியே ஓரங்கட்டிடுச்சு. ஓரங்கட்டினது இல்லாமல் அந்த நிதியமைச்சர் பொறுப்புலேருந்து ஆளையும் தூக்கிட்டாங்க. தூக்கி விட்டு ஆள் டம்மியாக சும்மா தான் வச்சுருந்தாங்க. அவரே வேண்டாம் விருப்பமாக தான் அந்த கட்சிக்குள்ளே இருந்தாப்புல. இருந்துட்டு பழையபடிக்கு இப்போ இந்த 2026 எலெக்ஷனில் எப்படி பழையபடிக்கு சீட்டை வாங்கி அதே தொகுதியில் நிற்கிறாருன்றே தெரில. நின்று என்ன பண்ண முடியும் அவரால்? ஜெயிச்சிட்டாப்புல. ஜெயிச்சு பழையபடிக்கு அந்த பொம்மை மாதிரி தான் உட்கார போகிறாப்புல. அதுக்கு எதுக்கு அந்த கட்சிக்குள்ள அவர் இருக்கார் என்னான்னு தெரில. மக்கள் நீங்கள் தான் பார்த்து ஓட்டு அவருக்கு போடுறதா இல்லை மத்திய அரசு உதவியோட மத்திய அரசு கூட்டணியோடு இருக்கிற சுந்தர்ஜி ஏடிஎம்கே சின்ன ரெட்டலையில் நிற்கிறாப்புல சுந்தர்ஜிக்கு போடுறதான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மக்கள் நல்லா கேட்டுக்குங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் மத்திய அரசு கூட்டணியில் இருக்க அரசாங்கம் தான் ஒவ்வொரு திட்டத்தையும் உடனே செய்து முடிக்கும். டிஎம்கே கட்சி இப்போ ஜெயிச்சிச்சுன்னா மத்திய அரசு நிதியை கொடுத்தாலும் மத்திய அரசுல நிதி வரலன்னு சொல்லி பாதி ஆட்டையை போட்டுட்டு மீதிக்கு சும்மா அங்கனாங்கன்னா எதை வேலைகள் நடக்கும். ஒரு வேலை கூட உருப்படியாக இருக்காது. இந்த 5 வருட ஆட்சி காலத்தில் பார்த்துருப்பீங்க. தயவு செய்து சொல்கிறேன், டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு ஏமாந்துடாதீங்க. இந்த மத்திய தொகுதியை பொறுத்தளவில் சுந்தர்ஜிக்கு ஓட்டு போடுங்க. மத்திய அரசு நேரடி கட்டுப்பாட்டில் நேரடி தொடர்பில் மோடியோட கூட்டணியில் இருக்கிறதுனால நம்ம எந்த நிதி கட்டினாலும் உடனே வந்துடும். அதனால் இந்த மதுரை மத்திய தொகுதி மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த ஏடிஎம்கே கொடுத்த வாக்குறுதி அத்தனை நிறைவேற்றிடுவாங்க. டிஎம்கேவால் நிறைவேற்ற முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாது. சப்போஸ் மத்தியிலேருந்து பணம் கொடுத்தாலும் இவங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்க பணத்தை ஆட்டையை போட்டுட்டு பழையபடி காலத்தோடின் மாதிரி மூளைக்கு ஒயின் ஷாப்பை திறந்து விட்டு மக்களை குடிக்க விட்டு மக்களோட கவனத்தை திசை திருப்ப தான் பார்ப்பாங்க. அவங்களோட ஆயுதமே மூளைக்கு மதுபான கடை திறந்து விட்டு மக்களை ஃபுல்லாக கொஞ்சம் நஞ்சம் யோசிக்கிற மூளையை அறமொழியாக்குறது உங்களோட வேலை. நல்லா யோசித்து செயல்படுங்க. என்டிஏ கூட்டணிக்கு வாக்களித்து எடப்பாடி அவர்களை அமோக வெற்றியடை செய்யுங்க. மத்திய அரசு உதவியோடு தமிழகம் சீக்கிரமாக வளர்ச்சியடையும். நன்றி.